விநாயகி 233 மாண்புமிகு உறுப்பினர் ஆ கோவிந்தசாமி மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தருமபுரி ஒன்றியத்திற்குட்பட்ட புழுதிக்கரை பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் இடம் குறைவாக உள்ளதால் 2 சென்ட் இடம்தான் இருக்குது. 272 சதுர அடி இருப்பதால் கட்டிடம் கட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் பின்னால் தான் மேற்கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புழுதிக்கரை கிராமத்தில் டிபிடி 257 என்ற பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் 17/2/1985 பதிவு செய்யப்பட்டு நாளொன்றுக்கு சராசரியாக 15 பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து 120 லிட்டர் சின்னேரி மேட்டுப்பட்டி மோட்டுப்பட்டின்னு போட்டிருக்கு. சின்னேரி மேட்டுப்பட்டி தொகுப்பு பாலூட்டும் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டு வருகிறது. புழுதிக்கரை கிராமத்தில் உள்ள பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான 2 சென்ட் நிலத்திற்கு அதிகமாக கேட்டிருக்கோம். இதை உறுப்பினர் கொடுக்கறதுனால நிச்சயமாக பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க கட்டிடம் கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த ஆட்சி காலத்தில் 23 லட்சம் தான் பால் உற்பத்தி செய்யப்பட்டது. இப்பொழுது 34 லட்சம் பண்ணுறோம், 11 லட்சம் கூட பண்ணுறோம். இப்போ இருக்க லீன் பீரியடு 2 மாதம், இந்த மே மாதமும் ஜூன் மாதமும் பால் உற்பத்தியாளர் உற்பத்தி கம்மியாக இருக்கும். இப்போவே 4,17,000 லிட்டர் கூட பண்ணுறோம். பால் உற்பத்தி ஒன்றும் குறையலை. கறவை மாடு உற்பத்திக்கு 6,000 கோடி கடன் கொடுக்க போகிறோம். அதில் முதற்கட்டமாக 2,000 கோடி கடன் கொடுக்குறோம். ஒரு சங்கம் ஆரம்பித்தா 1 லட்ச ரூபா பணமும் கொடுத்து கறவை மாடும் கொடுத்து கடன் கொடுத்து எல்லா வசதியும் செய்து கொடுத்து தான் பால் உற்பத்தி சங்கத்தில் இன்றைக்கு இந்தியாவிலே அது குறைவாக உள்ள விலை குறைவாக உள்ள 1 லிட்டர் பால் விலையின் விலை 40 ரூபா தான். மற்ற மாநிலத்தில் 54 ரூபா 55 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ப்ரைவேட்லேயே 56 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆகவே பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் அதிகமான பால் உற்பத்தி செய்வது என்பது நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவு. அந்த அடிப்படையில் 54 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி நிச்சயமாக மேற்கொள்வோம். அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய ராமச்சந்திரன் அவர்கள் இங்கே ஆரணி தொகுதியில் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். பால் உற்பத்தியாளர் சங்கம் கட்டி கொடுப்பதற்கு வேண்டிய இடம் அவர் கொடுத்தால் நிச்சயமாக கட்டித்தரப்படும் என்பதை மாத்திரம் இடம் தான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லா இடத்திலும் பிரச்சனை உள்ள இடம்தான். ஆகவே நீங்கள் இடம் கொடுத்தால் நிச்சயமாக கட்டித்தர ஆவணம் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த பால் குளிரூட்டும் நிலையங்கள்லாம் இப்போ மாவட்ட வாரியாக நம்ம அமைக்க போகிறோம். ஒரு மாவட்டத்திற்கு ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு குளிரூட்டு நிலையம் மூலம் அதன் மூலம் செங்கன் தொகுதிக்கு நம்முடைய ஒரு இடத்துல அவர் இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அவருக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய கொள்கை வடித்தெடுக்கணும்னு சொல்கிறார். அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. நம்முடைய பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் இப்போ 3 ரூபா குறைஞ்சோம். அதற்கு ரூபாய் ஏற்றி நம்ம எப்படி கொடுக்குறோம்னா ஊக்கத்தொகைன்னு கொடுக்குறோம் நம்முடைய உற்பத்தியாளர்களுக்கு. ஏன்னா பால் வாங்குறவனும் ஏழை, கன்சியூமரும் ஏழை. அதனால் நம்முடைய நோக்கம் வியாபார நோக்கம் இல்லை. பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் மூலம் பால் குறைவான விலைக்கு கொடுக்குறது தான் நம்முடைய நோக்கம். ப்ரைவேட்டில் அதிகமாக விற்கக்கூடாது என்பதுதான் நோக்கம். ஆகவே நம்முடைய பால் உற்பத்தியாளர் சங்கம் புதிய கொள்கை கொண்டு வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இப்பொழுது இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.